வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங்கில் M14, F14, A14 இதில் எல்லாமே வரக்கூடிய ஒரு ரெகுலர் இஷ்யூ. நம்ம வந்து சிபியூ பண்ணி கொடுத்தாலும் ரிட்டன் வரும், இஎம்சி நம்ம ரீபால் பண்ணாலும் ரிட்டன் வரும், 2-3 ட்ராக் அடிப்போம் இஎம்சியில், அப்பையும் ரிட்டன் வரும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ரிட்டன் கேஸ் தான். இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய டெக்னீஷியனுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ரிசீவ் ஆன ஒரு ஃபோனை பார்க்குறேன். இந்த ஃபோனில் வந்து நான் வந்து ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 300 மேலே போயிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ரீடிங் ஒரு இதில் வந்து ஸ்டேபிள் ஆகுது. இது ஆல்ரெடி வந்து டெக்னீஷியன் வந்து சிபியூ பண்ணியிருக்காங்க, யூஎஃப்எஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வேலையும் இதில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த செட் ரெடி ஆகலை. இப்போ நீங்கள் ஆன் பண்ணும்போது ட்ரிகர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங் பார்த்தோன்னா தெரியும். உங்களுக்கு வந்து 300 மேலே போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 180 வந்து ஸ்டக் ஆகும். நிறைய பேருக்கு 160 ஸ்டக் ஆகும். சிபியூ பண்ண பிறகு ஆன் ஆகும், நம்ம வெளில கொடுத்த பிறகு உடனே 160 அகைன் வந்து இது வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 350 போகுது. நான் ஆன் ஆகுதான்னு பார்க்குறேன், ஆனால் ஆன் ஆகலை. நமக்கு 186 வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது. சரி, இது எதனால் நடக்குது? இதை ரெடி பண்ணும்போது ஏன் ரெடி ஆக மாட்டேங்குது? நம்ம சிபியூ பண்ணும்போது ஆன் ஆகுது, அப்புறம் ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது முழு விளக்கமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு பிறகு இந்த செட்டு எடுக்கலாமா வேண்டாமான்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட யூஎஃப்எஸை முதல்ல நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். சிபியூ வந்து நான் ரிமூவ் பண்ணலை. ஃபஸ்ட்டு யூஎஃப்எஸ் தான் இதில் வந்து கம்ப்ளைண்ட் வருது. அதனால் நான் யூஎஃப்எஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த யூஎஃப்எஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்பொழுதும் வந்து ஒரு 2 ட்ராக் மிஸ் ஆகும். அந்த 2 ட்ராக் அடிப்பாங்க, ரெடி ஆகிடும். ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா ஒரு 6-7 செட்டு பார்த்திங்கன்னா போகும், ரிட்டன் வந்துடும், வேறு எதாவது கம்ப்ளைண்ட் வரும், ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு. அப்படிங்கும்போது என்னன்னு சொல்லி தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டே ஆகணும். இது வந்து டெக்னீஷியன் பார்க்கட்டும். இந்த வேலை எடுத்து பண்ணும்போது, ஏன்னா இந்த வேலை பண்ணும்போது நமக்கு இதுக்கான டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம பண்ணும்போது நமக்கு அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கல, நமக்கு அதுக்கான மணி வந்து கிடைக்கல. அப்படிங்கும்போது நம்ம பண்ண வேலைங்கிறதே நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமாகிடுது. எதுக்காக அந்த வேலை பண்ணணுங்க? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ராக்கெல்லாம் அடிச்சிருக்காங்க. ட்ராக்கு அடிச்சிருக்க விதத்துலேயே உங்களுக்கு தெரியும், நான் இதை பண்ண டெக்னீஷியன் வந்து சும்மா ஒரு பேசிக்கான டெக்னீஷியன் கிடையாது. ஓரளவு சிப் லெவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டெக்னீஷியன் தான் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் வந்து ஹேண்ட் ஸ்கில்லில் சூப்பர். அப்போ எந்த விஷயத்தில் லேக் இருக்குது அப்படிங்கும்போது, சாஃப்ட்வேர் விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டெக்னீஷியன் கூட லேக் இருக்குது. சாஃப்ட்வேர் விஷயத்தில், அதாவது ப்ரோக்ராமிங் ஓரியண்டட், பாக்ஸ் ஓரியண்டடில் நிறைய வந்து லேக் இருக்குது. அந்த லேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டை வந்து ரெடி பண்ணலாமல் பண்ணக்கூடாதான்னு ஒரு டிசிஷன் எடுக்க விடாமல் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயும் டயோடு வழி வரும். இப்போ அதில் உள்ள யூஎஃப்எஸை நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ரெடி பண்ண போகிறதில்ல. இந்த செட்டு வந்து ரிட்டன் தான். ஆனால் இது ஏன் நான் ரிட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கம் வந்து இதில் இருக்கும். உங்களுக்கும் இந்த செட்டு வரும்போது இதை ரெடி பண்ணலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செட்டு வந்து நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஏன் இந்த செட்டு ரெடி ஆகலை அப்படிங்கிறத விட இந்த செட்டு ரெடி ஆகிறதுக்கான காரணங்கள் என்னங்கிறத ரொம்ப கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் இஎம்சியை நான் வந்து ப்ராப்பராக ரீபால் பண்ணுறேன். ரீபால் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து ப்ரோக்ராமிங் பாக்ஸில் போட்டு இந்த யூஎஃப்எஸை வந்து டிடெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். இப்போ ப்ரோக்ராமிங் பாக்ஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு F64 வாங்குறீங்கன்னா ஒரு 54-55,000 வந்துடுது அடாப்டரோடு சேர்ந்து. லைட் பாக்ஸில் உங்களால் ISPயில் தான் பண்ண முடியும். நீங்கள் ஒரு EasyJet வாங்கினா கூட உங்களுக்கு பாக்ஸ் வந்து ஒரு 33-34 அந்த ரேஞ்சு வந்துடுது. அடாப்டர் நீங்கள் தனியாக வாங்கும்போது, யூஎஃப்எஸ் அடாப்டர் நீங்கள் வாங்கும்போது அதுவே ஒரு 20,000 மேலே வந்துடுது. நீங்கள் அரௌண்ட் அதுவும் வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து ஒரு 50,000 தாண்டி வந்துடுது. அப்போ ஒரு டெக்னீஷியன் 50,000 தாண்டி நம்ம செலவு பண்ணால் தான் இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபால்ட்டெல்லாம், அதாவது தேவையில்லாத வேலைகளையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம யூஎஃப்எஸை போட்டு கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பராக கனெக்ஷன் நடக்குது. எனக்கு அதிலெல்லாம் லேகெல்லாம் கிடையாது. நம்ம கனெக்ட் பண்ண உடனே கனெக்ட் ஆகிடுது. நீங்கள் ஹெல்த் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹெல்த் ரிப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10-20% உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணோன்னே அது ரீட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆனதை உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு மேலே அது ரீட் ஆகி அதோட பார்ட்டிஷனை வந்து ஷோ பண்ணணும். ஆனால் பார்ட்டிஷனை வந்து இங்கே ஷோ பண்ணலை, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. நானும் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தான் நான் போட்டிருக்கேன். இதை நிறைய ட்ரை பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் ஒன்று க்ரியேட் ஆகுது. இந்த எரர் வந்து இதோட பார்ட்டிஷனை வந்து ரீட் பண்ண விடாமல் இந்த இடத்துலையே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு.
இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்டிஷன் வந்து டெவலப் ஆகணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ரீடு வந்து ஸ்டாப் ஆகிடுது. இதை நான் வந்து ஒரு முறை 2 முறை பண்ணலை, இதை நான் பல முறை பண்ணிட்டேன். இதில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் நான் மாற்றி மாற்றி பார்த்துட்டேன். இவ்வளோ பண்ணியும் எனக்கு வந்து இது இல்லை. இப்போ நம்ம இங்கே வந்து பார்ட்டிஷனை நான் பார்க்கும்போது எனக்கு நான் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்க இடத்துல எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வரணும். எந்த இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு. ஏன்னா பார்ட்டிஷன் வந்து ரீட் ஆனால் தான் அங்கே இன்ஃபர்மேஷன் வரும். எந்த பார்ட்டிஷனும் வந்து ரீட் ஆகலை. சரி, நம்ம F64 தானே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது. ECG அட்டாக்கில் செக் பண்ணாலும் எனக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கு, எல்லாம் இருக்குது. அப்போ பாக்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ எனக்கு அந்த UFS ப்ராப்ளம். அப்போ ஏங்க நீங்கள் UFS ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட இதோட ஜென்யூன் IME இல்லை, இதோட ஒரிஜினல் IME இல்லை. இதில் உள்ள செக்யூரிட்டி டேட்டாவை நம்மளால் பேக்கப் எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பேக்கப் எடுக்க முடியலை. அப்போ செக்யூரிட்டியும் என்னால் பேக்கப் எடுக்க முடியலை. அப்போ IMEயும் ஒரிஜினல் IME ஜென்யூன் IME இல்லைங்கும் போது நான் UFSஐ மாற்றுறதுங்கிறது ஒரு அப்நார்மலான விஷயம். ஏன்னா நம்ம UFSஐ மாற்றுறோன்னா ஜென்யூன் IME இருந்தால் தான் முடியும். அதனால தான் இந்த செட்டை வந்து நான் ரெடி பண்ணலை. ஏன்னா IME கேட்டால் அவர்கிட்ட இல்லை, அதனால தான் இந்த செட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நல்லபடியாக டீச் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.